திருச்சிற்றம்பலம். ஆரூரா ஆதிரையன் சேனலின் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். ஒருவர் வாழ்வில் சுயநலவாதியாக கூட இருந்து விடலாம். ஆனால் ஒருபோதும் சந்தர்ப்பவாதியாக மட்டும் வாழவே கூடாது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆன்றோர் சொல்லிய வழி நின்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. பெரும்பாலான கோவில்களில் நந்தவனம் அமைத்திருப்பார்கள். அது ஏன் அமைத்திருக்கிறார்கள்? புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு என்பார் திருமூல தேவநாயனார். ஆகவே மலரிட்டு இறைவனை வணங்க வேண்டும். ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே என்பார் திருஞான சம்பந்தர் சுவாமிகள். அந்த மலர்கள் பூக்கின்ற நந்தவனத்திலே இறைவன் எழுந்தருளுகின்றான். பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி என்பார் தாயுமான பெருந்தகை. அந்த செடி கொடிகளுக்கும் பக்குவம் எய்தும் பொருட்டு பகவான் ஒவ்வொரு ஆலயத்திலும் உள்ள நந்தவனத்திலே விழா கொண்டாடுகின்றான். ஓரறிவு படைத்த செடி கொடிகளுக்கும் நன்மையை உண்டாக்குகின்றான் இறைவன். நந்தவனம் பற்றி அறிந்து கொண்டோம். கோவில் எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அவ்வளவு பெரியதாக திருக்குளமும் இருக்கிறது. திருவாரூரிலே கோவில் 5 வேலி, குளம் 5 வேலி. அபிஷேகத்திற்குத்தான் என்றால் அவ்வளவு பெரிய குளங்கள் அவசியம் இல்லையே. திருக்குளம் இறைவனுடைய கருணையை தெரிவிக்கிறது. அவன் அகண்டமான அருள் உள்ளம் கொண்டவன். அதனாலே குளமும் அகண்டமானதாக உள்ளது. ஒவ்வொரு நாளும் திருமஞ்சனத்திற்கு தண்ணீர் உதவுகின்ற அந்த குளத்திலே இருக்கின்ற மீன்களுக்கும் தண்ணீரில் வாழ்கின்ற வேறு பல ஜீவராசிகளுக்கும் பக்குவம் எய்தும் பொருட்டுதான் பகவான் தெப்போற்சவம் செய்கின்றான். வேடிக்கைக்காக அல்ல, அந்த குளத்தில் வாழ்கின்ற பிராணிகளுக்கு நலம் செய்ய, அதற்கு அருள் புரிய, அதற்காக சுவாமி குளத்தில் எழுந்தருளுகிறார். அதற்கு மேற்பிறப்பு உண்டாக வேண்டும் என்றும் எழுந்தருளுகிறார். திருச்சிற்றம்பலம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் இணையலாம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே.